3 வெள்ளம் இருக்குல்ல, இதுல எது கலப்படம் செஞ்சது, எது கலப்படம் செய்யாது சொல்லு பாப்போம். உங்க மொபைல் எடுத்து அதுல ஃபிளாஷ் லைட் ஆன் பண்ணிக்கங்க. இப்படி வெள்ளத்தை எடுத்து போடா நீயும் சர்க்கரையும். அதிக லாபம் பார்க்கணும்னு, அதுவும் குறிப்பா பொங்கல் நேரத்துல தான் இப்ப இந்த வெள்ளத்துல எப்படி எல்லாம் கலப்படம் பண்றாங்க, என்னெல்லாம் கலப்படம் பண்றாங்க, நம்ம எப்படி இந்த வெள்ளத்தை நல்ல வெள்ளமா அப்படிங்கறத கண்டுபிடிச்சு வாங்கலாம்னு பாத்தீங்கன்னா, ஜீனியை விட வெள்ளம் தான் உடம்புக்கு நல்லதுன்னு சொல்றாங்களே, அது உண்மையா? முதல்ல ஜீனி எதுக்கு உடம்புக்கு கெடுதல்னு சொல்றாங்க? நீங்க மார்க்கெட்ல இந்த மாதிரி நிறைய விதவிதமான வெள்ளத்தை பார்த்திருப்பீங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்குல்ல. இதுல எது கலப்படம் செய்யப்பட்ட வெள்ளம், எது உங்க உடம்புக்கு கேடு விளைவிக்கிற வெள்ளம், எது நல்ல வெள்ளம்னு ஈஸியா கண்டுபிடிச்சு வாங்குறது எப்படி? அப்புறம் சக்கரை நோயாளிகளுக்கெல்லாம் வெள்ளம் ஒரு வரப்பிரசாதம்னு சொல்றாங்களே, அதுல எந்த அளவு உண்மை இருக்கு? நீங்க ஹெல்த்தா இருக்கிறதுக்கு எதை சாப்பிடலாம், வெள்ளமா ஜீனியா? இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. இதுல உள்ள சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் கூட உங்களுக்கு பெரிய அளவுல யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். நாட்டு சக்கரை வெள்ளம் எல்லாம் எப்படி தயாரிக்கிறாங்க தெரியுமா? முதல்ல கரும்பு புழிஞ்சு சாறு எடுப்பாங்க. அப்புறம் அந்த சாரை ஒரு கொப்பரையில ஊத்தி நல்லா கொதிக்க வைப்பாங்க. அதுக்கப்புறம் கொதிச்சுக்கிட்டு இருக்கும் போதே அதுல இருந்து திரண்டு வர அழுக்கு எடுப்பாங்க. அந்த அழுக்கு திரண்டு வரப்ப பவுடர் மாதிரி ஒரு பொருளை போட்டு தானே இலைய எடுப்பாங்க. ஆமா, அப்படி அழுக்கு எடுக்கிறதுக்கு பயன்படுத்த போற பொருளுக்கு பேரு கிளாரிஃபையர் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி கிளாரிஃபையர் ஏஜென்ட்டா காய்கறிகள்ல இருந்து இயற்கையா தயாரிக்கப்படுற பொருட்கள், சுண்ணாம்பு, அப்புறம் சமையல் சோடான்னு சொல்லுவாங்கல்ல, சோடியம் பைகார்பனேட், அதையும் பயன்படுத்துவாங்க. இதை எவ்வளவு பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு கவர்மெண்ட் ஒரு வரமுறையும் கொடுத்திருக்கு. இப்படி அழுக்கு நீக்கினதுக்கு அப்புறம் வெள்ளப்பாகு நல்ல பதத்துக்கு வந்துருச்சா அப்படின்னு செக் பண்ணி உறுதி பண்ணிட்டு அந்த பாகை கொப்பரையில இருந்து வேற ஒரு ட்ரேல ஊத்தி ஆற வைப்பாங்க. அதுக்கப்புறமா அந்த பாகை என்ன விதமான வெள்ளம் தயாரிக்க போறாங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி ப்ராசஸ் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு அச்சுல போட்டு எடுத்தா அச்சு வெள்ளம், அதை உருண்டையா பிடிச்சு கொடுத்தா உருண்டை வெள்ளம், அதையே பொடி பண்ணி கொடுத்தா நாட்டு சக்கரை. சரி, இப்ப இந்த வெள்ளத்துல எப்படி எல்லாம் கலப்படம் பண்றாங்க, என்னெல்லாம் கலப்படம் பண்றாங்க, நம்ம எப்படி இந்த வெள்ளத்தை நல்ல வெள்ளமா அப்படிங்கறத கண்டுபிடிச்சு வாங்கலாம்னு பாத்தீங்கன்னா, நவீன் ஒரு நிமிஷம் அதை அடுத்து சொல்லலாம். அதுக்கு முன்னாடியே இப்படி தயாரிக்கப்படுற வெள்ளம் உடம்புக்கு நல்லது, ஆனா ஜீனி கெடுதல் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அப்படி இந்த வெள்ளத்துல என்ன இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுட்டாதான் அது உண்மையா போயா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதாவது ஒரு 100 கிராம் வெள்ளத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுல 65 இருந்து 85% வரைக்கும் சுக்ரோஸ் அப்படிங்கிற ஒரு பொருள் தான் இருக்கும். அதாவது நம்ம சக்கரை அப்படின்னு சொல்றோம்ல, அதுக்கான வேதியியல் பேர் தான் இந்த சுக்ரோஸ். இந்த சுக்ரோஸ்ல 2 விஷயங்கள் இருக்கும். 50% பழங்கள்ல இருக்கிற பல சர்க்கரையான ஃப்ரக்டோஸ், இன்னொரு 50% பாத்தீங்கன்னா குளுக்கோஸ் இருக்கும். குளுக்கோஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம உடல் கார்போஹைட்ரேட்டை உடைச்சு குளுக்கோஸா மாத்தி தான் எனர்ஜி எடுத்துக்கும். 85% சுக்ரோஸை தாண்டி மீதத்துக்கு வெள்ளத்துல கால்சியம், பொட்டாசியம், அயன் போன்ற தாதுக்களும் விட்டமின்களும் இருக்கும். சரி, இப்ப என்ன கலப்படம் பண்றாங்கங்கறத பாப்போம். எடைய கூட்டி லாபம் பார்க்கணும் அப்படின்னும், நல்ல கலரா பளபளன்னு இருந்தாதான் மக்கள் வாங்குவாங்க அப்படின்னும், இது போன்ற காரணங்களுக்காக தான் வெள்ளத்துல கலப்படம் பண்றாங்க. கலர் கொண்டு வரதுக்காக சோடியம் ஹைட்ரோசல்பேட், சூப்பர் பாஸ்பேட், சோடியம் ஃபார்மால்டிஹைடு போன்ற கெமிக்கல்ஸ் எல்லாம் சேர்க்கறாங்க. இந்த சோடியம் ஹைட்ரோசல்பேட் போன்ற கெமிக்கல்ஸ் அதிகமா பயன்படுத்தி அந்த வெள்ளத்தை ப்ளீச் பண்றப்ப அது நல்லா அந்த வெள்ளம் பளபளன்னு வந்துருது. ஆனா வெள்ளத்துல சல்பர் டை ஆக்சைடோட அளவு அனுமதிக்கப்பட்ட அளவான 50 ppm அதிகமா போயிடும். அது உடலுக்கு தீங்கு ஏற்படுத்தும். இதே போல அந்த வெள்ளத்தை காய்ச்சறப்ப அழுக்கு எடுக்கிறதுக்காக கிளாரிஃபையர் ஏஜென்ட் அப்படின்னு ஒன்னு பயன்படுத்துவாங்கன்னு சொன்னோம்ல, அப்படி கிளாரிஃபையர் ஏஜென்ட்டா பயன்படுத்தப்படுற சோடியம் பைகார்பனேட் போன்ற பொருட்களையும் குட் கிரேட் குவாலிட்டியில அனுமதிக்கப்பட்ட அளவுக்குள்ள பயன்படுத்துறது தான் சேஃப். அதிக லாபம் பார்க்கணும்னு வெள்ளத்துல ஜீனி, மைதா இது போன்ற பொருட்களையும் கலப்படம் பண்றாங்க. இதனாலதான் அப்பப்ப உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் கலப்படம் செஞ்ச வெள்ளத்தை பறிமுதல் செஞ்சாங்க அப்படின்னு நியூஸ்ல பாத்திருப்பீங்க. அதுவும் குறிப்பா பொங்கல் நேரத்துல தான் 1000 கிலோ 2000 கிலோன்னு அதிகமான கலப்பட வெள்ளம் பிடிப்பட்ட நியூஸ் அதிகமா நீங்க பார்க்கலாம். ஏன்னா அப்பதான் டிமாண்ட் ஜாஸ்தியா இருக்கும். சரி, இப்ப ஜீனியை விட வெள்ளம் தான் உடம்புக்கு நல்லதுன்னு சொல்றாங்களே, அது உண்மையானு பார்த்தா அப்படி ஒரு நிமிஷம் அதை அடுத்து சொல்லலாம். அதுக்கு முன்னாடியே இந்த 3 வெள்ளம் இருக்குல்ல, ஆமா, இதுல எது கலப்படம் செஞ்சது, எது கலப்படம் செய்யாது சொல்லு பாப்போம். என்னடா இது இத்தனை கலர்ல இருக்கு, நான் குத்து மதிப்பாலாம் சொல்லல, இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நீயே ஒரு வழி வச்சிருப்பல, அதை சொல்லு. எது கலப்படம் செய்யப்பட்ட வெள்ளம் நீங்க கண்டுபிடிக்கிறதுக்கு 2 விஷயத்தை செக் பண்ணி நீங்க ஒரு முடிவுக்கு வரலாம். அதுல முதலாவது வெள்ளத்தோட நிறம். சரி, அப்படின்னா இந்த 3 கலர் வெள்ளத்துல எந்த வெள்ளத்தை நம்ம சூஸ் பண்றது? இப்ப நீ சொன்னல ஹைட்ரோசல்பேட் போன்ற கெமிக்கல்ஸ் போட்டு ப்ளீச் பண்ணி அந்த வெள்ளத்தை பளபளன்னு கொண்டு வருவாங்க அப்படின்னு சொன்னல, அப்படி பண்ணும்போது அந்த வெள்ளம் இந்த மாதிரி லைட்டான எல்லோ கலர்ல ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும். அதனால இந்த மாதிரி வெள்ளத்தை சூஸ் பண்ணக்கூடாது. அதே போல ஜீனி, மைதாவை இதெல்லாம் சேர்த்திருந்தாலும் ஜீனி ஒரு வெளிர் மஞ்சள் நிறத்தில் தான் இருக்கும்னு சொல்றாங்க. அப்புறம் வெள்ளத்தை நல்லா ப்ளீச் பண்ணி நிறமிகள் எல்லாம் சேர்த்திருந்தா வெள்ளம் அந்த மாதிரி பிங்க் கலர், மேங்கோ கலர்ல எல்லாம் இருக்கும். அதனால இந்த மாதிரி வெள்ளத்தையும் நீங்க சூஸ் பண்ணக்கூடாது. அப்ப இந்த மாதிரி வெள்ளம்லாம் ஓகேவா? ஆமா, இதெல்லாம் ஓகே. ஏன் இதெல்லாம் ஓகே அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த ப்ளீச்சும் பண்ணாம இயற்கையா செஞ்சிருந்தாங்க, நார்மலா கரெக்டான அளவுல செஞ்சிருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி டார்க் கலர்ல தான் வெள்ளம் இருக்கும். நீங்க வாங்கும் போது டார்க் எல்லோ அல்லது டார்க் பிரவுன் இந்த மாதிரி கலரை சூஸ் பண்ணலாம். அதாவது 3 வருஷத்துக்கு முன்னாடி மதுரை விளக்கத்தூண் பகுதியில இந்த மாதிரி கலப்படம் செய்யப்பட்ட வெள்ளத்தெல்லாம் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பிடிச்சாங்க. அப்ப பேட்டி கொடுத்த ஒரு அதிகாரி இதே தான் சொல்லியிருந்தாரு. பிங்க் கலர் வெள்ளம், அப்புறம் பாத்தீங்கன்னா மேங்கோ கலர் வெள்ளம், அப்புறம் இந்த வெளிர் மஞ்சள் நிறத்துல இருக்குல்ல
அந்த வெள்ளத்தெல்லாம் வாங்கக்கூடாதுன்னு அதுல சொல்லியிருந்தாரு அவரு. ஆனா இப்போவும் இந்த மாதிரி வெள்ளத்தெல்லாம் மார்க்கெட்ல பார்க்க முடியுது. அப்புறம் நீ சொன்ன மாதிரி டார்க் கலர்ல இருந்தா மட்டும் அந்த வெள்ளம் கலப்படமே இல்லாத வெள்ளம் அப்படின்னு முழுமையா சொல்லிட முடியாது. ஏன்னா இப்ப சமீபத்துல உணவு பாதுகாப்பு துறையில இருந்து மக்களுக்கு கலப்பட பொருள்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு ஒரு டெமோ கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா, டார்க் பிரவுன்ல இருக்கிற வெள்ளத்துல கூட ஜீனியை கலப்படம் பண்றாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, அப்படி கலப்படம் பண்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு எதுவும் வழி இல்லையா? இருக்கு. அது எப்படின்னு செஞ்சு காமிச்சாங்க. அது எப்படின்னா, உங்க மொபைல் எடுத்து அதுல பிளாஷ் லைட் ஆன் பண்ணிக்கங்க. இப்படி வெள்ளத்தை எடுத்து இந்த மாதிரி லைட் மேல வைங்க. இந்த பாருங்க, இந்த லைட் வெள்ளத்துக்கு உள்ள ஊடுருவுதுல இதை வச்சுதான் கண்டுபிடிக்கணும். அதாவது இதுல என்ன லாஜிக் சொன்னாங்கன்னா, ஜீனி ஒயிட்டான கிறிஸ்டல் ஃபார்ம்ல இருக்கு. அதனால ஜீனி இருக்குல்ல, அதுல லைட் அதிகமா ஊடுருவும். இதனால ஜீனியை கலப்படம் செஞ்ச வெள்ளத்திலையும் அதிகமான லைட் ஊடுருவுமா. ஆனா கலப்படம் இல்லாத வெள்ளத்துல இந்த வெளிச்சம் ஊடுருவல் கம்மியா இருக்குமா. சரி, நீ 2 விஷயம் கலப்படத்தை கண்டுபிடிக்க செக் பண்ணி பார்க்கணும்னு சொன்ன. அதுல ஒண்ணு கலர், இன்னொன்னு என்னன்னு சொல்லலையே. ஆமா, இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க வெள்ளத்தை கொஞ்சம் எடுத்து வாயில போட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்க. அது நல்லா இனிப்பா இருக்கணும். மாறா அதுல ஒரு கசப்பு சுவை தெரிஞ்சதுன்னா வெள்ளம் தயாரிக்கப்படும் போது அது அதிகமா கொதிக்க வைக்கப்பட்டதற்கான வாய்ப்புகள் உண்டு. இதுவே ஒரு உப்பு சுவை நல்லா தெரிஞ்சா அது நாள்பட்ட வெள்ளமாவோ இல்லனா கலப்படம் செய்யப்பட்ட வெள்ளமாவோ கூட இருக்கலாம். சரி, இது என்ன இங்க 2 வெள்ளம் தனியா வச்சிருக்க? இது என்னன்னே சொல்லலையே. இது பனவெல்லம். இப்ப எப்படி கரும்பு சாரை கொதிக்க வச்சு அதுல இருந்து கரும்பு வெல்லம் எடுக்கிறாங்களோ, அதே மாதிரி பனைமரத்துல பானை கட்டி பதனியை இறக்கி அதை கொதிக்க வச்சு அழுக்கு நீக்கி ஆற வச்சு அச்சுல போட்டு எடுக்கிறது தான் இந்த பனவெல்லம். இந்த பனவெல்லம் கரும்பு வெள்ளத்தை காட்டிலும் விலை ஜாஸ்தி. ஆனா இதுலயும் கலப்படம் பண்றதா சொல்றாங்க. எப்படின்னா, இதுலயும் சர்க்கரையை தான் அதிகமா கலப்படம் பண்றதா சொல்றாங்க. இன்னொரு விஷயத்தையும் கலப்படம் பண்றாங்க. அது என்னன்னா, பனவெல்லம் மாதிரியே பனங்கல்கண்டு அப்படின்னு ஒண்ணு தயாரிக்கிறாங்க. அது எப்படின்னா, ஒரு டப்பாவுக்குள்ள நிறைய நூல்கண்ட குறுக்கையை நெருக்குமா 2 பக்கமும் கட்டிட்டு நல்லா கொதிக்க வச்ச பதநீர் இருக்கு பாத்தீங்களா, அதை உள்ள ஊத்தி 2 வாரத்துக்கு அப்படியே வச்சிருவாங்க. அதுக்கப்புறமா அதை திறந்து பார்த்தா அந்த நூலை சுத்தி பனங்கற்கண்டு கிறிஸ்டல்ஸ் கண்ணாடி துண்டுகள் மாதிரி உருவாயிருக்கும். இப்ப அந்த டப்பால முன்னாடி காய்ச்சி ஊத்துனாங்கல்ல பதனி, அதோட மீதமான பனங்கூழ் அதுல மீதி அப்படியே இருக்கும். அந்த பனங்கூழ் இருக்கு தெரியுமா, அதை கூட பனவெல்லம் செய்ய கலப்படம் பண்றதா சொல்றாங்க. சரி, இந்த பனவெல்லத்தை எப்படி ஏமாறாம பாத்து வாங்குறதுன்னா, அதுக்கு முன்னாடியே பனவெல்லத்துல என்ன இருக்குன்னு பாத்துருவோம். இதுலயும் கரும்பு வெள்ளத்துல பார்த்த மாதிரியே 65 இருந்து 85% வரைக்கும் சுக்ரோஸ் தான் இருக்கும். மீதான் நம்ம உடம்புக்கு தேவையான தாதுக்களும் விட்டமின்களும் இருக்கும். இப்ப நீ கலப்படத்தை பத்தி சொல்லு. அதாவது பொதுவா பனவெல்லம் டார்க் பிரவுன் கலர்ல தான் இருக்கணும். அந்த பனவெல்லத்துல நிறைய வெள்ளை வெள்ளையா பேச்சஸ் இருந்துச்சுன்னா அதுல ஜீனியை கலப்படம் பண்ணி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதே போல உடைக்க முடியாத அளவுக்கு அழுத்தமானா இல்லாம கொஞ்சம் ஃபோர்ஸா அழுத்தினா ஒரே கையில உடைக்கக்கூடிய அளவுக்கு தான் இருக்கணும். நல்ல பனை வெள்ளத்தை எடுத்து அதை வெளியில காத்துல வைக்கும் போது அதனுடைய மேற்புறம் நல்ல பிசு பிசுன்னு ஆகணும். சரி, இப்ப நம்ம அந்த முக்கியமான கேள்விக்கு வருவோம். அது என்னன்னா, இப்ப இந்த மாதிரி வெள்ளம்லாம் உடம்புக்கு நல்லது, ஆனா ஜீனி கெடுதல் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அது உண்மையாங்கிற கேள்வி. ஜீனி, வெல்லம், பனவெல்லம் மூணுத்துல உடம்புக்கு எது நல்லது? சக்கரை நோயாளிகள் ஜீனி சாப்பிடலாமா, வெல்லம் சாப்பிடலாமா, எது அவங்களுக்கு பெஸ்ட்? இந்த மாதிரியான கேள்விகளுக்கான சுவாரஸ்யமான மற்றும் உபயோகமான விடையை தெரிஞ்சுக்கிறதுக்கு கமெண்ட்ல இருக்கிற பார்ட் 2 வீடியோவோட லிங்கை கிளிக் பண்ணி பாருங்க.